நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா? நம்மள பல பேருக்கு இது ஒரு கேள்வியா இருக்கலாம். ஆனா அர்ஜுனனுக்கு இது ஒரு பயங்கரமான உறுதியா தெரியுது. கிருஷ்ணா, நான் ஏதோ பயத்துல பேசல. சாஸ்திரங்களை கத்துக்கிட்ட பெரியவங்க சொன்ன ஒரு கசப்பான உண்மைய சொல்றேன். குடும்ப மரபுகளை சிதைக்கிற மனுஷனுக்கு நரகத்துல இருந்து விடுதலையே கிடையாது. அர்ஜுனன் இப்போ தன் வில்லை விட நரகம் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு ஆயுதமா கிருஷ்ணன் முன்னாடி வீசுறாரு. அர்ஜுனன் கிருஷ்ணரை ஜனார்த்தனான்னு இங்க கூப்பிடுறாரு. உத்சன்ன குலதர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்த்தன நரகே நியதம் வாசோ பவதீத்யனு சுஸ்ரும. அர்ஜுனன் சொல்றாரு, உத்சன்ன குல தர்மானாம் மனுஷ்யானாம், அதாவது யாருடைய குடும்ப தர்மங்கள் எல்லாம் அழியுதோ அந்த மனுஷங்களுக்கு நரகத்துலதான் இடம். அதுவும் எப்படி? அநியதம் வாசோ, கால வரையறை இல்லாத, முடிவே இல்லாத ஒரு நரக வாழ்க்கை. இத நான் சும்மா சொல்லல, அணுசுஸ்ரும, அதாவது ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்லி கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. இங்க அர்ஜுனன் பயப்படுறது வெறும் சித்திரவதைக்காக மட்டும் இல்ல. ஒரு வீரனுக்கு தன் கௌரவம் முக்கியம். ஆனா ஒரு குலத்தை அழிச்சவன் அப்படிங்கிற கரையோட நரகத்துல காலங்காலமா கிடக்கணுமா? தர்மங்கிறது ஒரு பாதுகாப்பான வேலி மாதிரி. அந்த வேலியை பிரிக்கிறவன் பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதாளத்துலதான் போய் வீழ்வான். அர்ஜுனன் யோசிக்கிறாரு, துரியோதனன் இந்த பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டான். ஆனா நான் இத தெரிஞ்சே செஞ்சா எனக்கு நரகத்துல இருந்து மீட்பே இல்லையே கிருஷ்ணா. அர்ஜுனன் இங்க அனுசுஸ்ரும, கேள்விப்பட்டதுன்னு சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு தர்மம் தெரியும், அதர்மம் தெரியும். ஒரு தப்புன்னு தெரிஞ்சே அதை செய்யும் போது அதுக்கான தண்டனை இன்னும் அதிகம்னு அவர் நம்புறாரு. ஒரு போர்ல எதிரிகளை கொல்றது வீரமா இருக்கலாம். ஆனா அந்த போரால ஒரு குலமே அழிஞ்சு தர்மமே செதஞ்சு போனா அந்த வீரத்துக்கு பேரு பாவம். அர்ஜுனன் கேக்குறாரு, கிருஷ்ணா, ஒரு ராஜ்யத்துல சில வருஷம் ராஜாவா வாழ்றதுக்காக நரகத்துல பர்மனண்டா வாழ நான் தயாரா இல்ல. அர்ஜுனன் அன்னைக்கு சொன்ன நரகம்ங்கிறது நம்ம மனசாட்சியும் கூட. நாம ஒரு தப்புன்னு தெரிஞ்சே ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம மனசு ஒரு நரகமா மாறிடும். அந்த தப்பு நம்ம பரம்பரையே பாதிக்கும்னு தெரிஞ்சா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அர்ஜுனன் இப்போ அந்த குற்ற உணர்வு அப்படிங்கிற நரகத்துலதான் இப்பவே இருக்காரு. அர்ஜுனன் தன் வாதத்தை முடிச்சிட்டாரு. குடும்பம், சமூகம், முன்னோர்கள், நரகம்னு எல்லாத்தையும் அடுக்கிட்டாரு. கடைசியா அவர் ஒரு முடிவுக்கு வராரு. அந்த முடிவு கிருஷ்ணரையே அதிர வைக்கிற ஒரு செயல். வில்லையும் அம்பையும் தூக்கி எரிஞ்சிட்டு அர்ஜுனன் என்ன பண்ணாரு? அத அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். முதல் அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம்.